நீதிமன்ற வேலைவாய்ப்பு 2024 ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேசியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அண்ட் டிரைவர் ஜாப் போன்ற பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்க இன்னும் வந்து ஒரு 6 நாள் தான் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 15 நோட்டிஃபிகேஷன் வந்ததுங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லாருமே குரூப் 4 நோக்கி போவாங்க. ஸோ கோர்ட்டுக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து எப்படி குரூப் 4 மாதிரி தான் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் வந்து போத் ஹையர் வேணும், அதாவது தமிழ்லேயும் ஹையர் வேணும், இங்கிலீஷ்லேயும் ஹையர் வேணும். டைப்பிஸ்ட்டுக்கு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேசியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையில்லை. அதே போல் டிரைவர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் லைசன்ஸ் இருந்தால் போதுமானதான். சரிங்களா? லைட் லைசன்ஸ் இருந்தால் போதுமானதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் விண்ணப்பிக்காதவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ அதேமாரி எக்ஸாம் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசியெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ விருப்பம் தகுதி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பிப்ரவரி 13. அது பேமெண்ட் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 15. அது அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. பிப்ரவரி 15க்குள்ளே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அளவுக்கு படிக்க வேண்டாம், ஆனால் ஓரளவு நீங்கள் படித்தாலே வந்து இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற கிளை பிரான்ச், மதுரையில், அப்புறம் கோயம்புத்தூர் ஜுடிஷியல் அகாடமி. ஸோ இந்த 3 இடத்துல வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்குங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சிட்டிஸில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா வரும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலான் மூலமாகவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ பேமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து ஒரு 6 நாள் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் விண்ணப்பிக்காதவங்க விண்ணப்பிச்சுங்க. இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களில் யாருக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணாலும் இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து இதே போல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.